நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை மிக கனமழை இருக்கும் என்பதால் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகமானது மாவட்டம் முழுவதும் தயார் நிலையில் இருந்து வருகிறது. குறிப்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் இந்த கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் நேற்றே கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது மாவட்டத்திற்கு இந்த தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் வருகை புரிந்துள்ளனர். குறிப்பாக அவர்கள் இங்குள்ள தனியார் பள்ளியில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 80 பேர் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு வந்துள்ள நிலையில் 40 பேர் உதகையிலும் அதேபோல் மீதமுள்ள 40 பேர் குன்னூர் பகுதியிலும் இந்த கனமழையை சீரமைப்பு பணிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நேற்று குன்னூரில் 17 சென்டிமீட்டர் மழை பெய்த போதும் அதிக அளவிலான பாதிப்புகள் ஏதும் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் உதகையில் இன்று காலை முதல் வெயில் காணப்பட்ட நிலையில் தற்போது மழை துவங்கியுள்ளது. இதற்காக தற்பொழுது மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த பேரிடர்கள் ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய தமிழ்நாடு மாநில பேரிடர் குழுவினர் தற்பொழுது இந்த உதகை பகுதியில் முகாமிட்டுள்ளனர். தற்பொழுது இந்த தயார் நிலையில் உள்ள பேரிடர் மீட்பு குழுவினர் அவர்களுக்கான அனைத்து உபகரணங்களையும் சரிபார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது நம்மளிடையே தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு குழுவின் சார்பு ஆய்வாளர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் தற்போது கேட்கலாம். சார், சொல்லுங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்னென்ன பணிகள் இங்க சீரமைப்பு பணிகளுக்கான ஆயத்த பணிகள் நடக்குது? சார் 40 பேர் குன்னூரில் இருக்கிறோம், 40 பேர் ஊட்டியில் இருக்கிறோம். எந்த வகையான பேரிடர், இப்போ ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க, ரெட் அலர்ட் கொடுத்தா கூட எந்த வகையான பேரிடர், மரம் விழுறது, வேற ஏதாவது மண் சரிவு இல்லை தண்ணினால் பாதிக்கப்படுறது, கட்டடம் இடிஞ்சு விழுறது, எதுவாக இருந்தாலும் அதுக்கு அந்த பேரிடர்லேருந்து அவங்கள மீட்கிறதுக்கு முழு பயிற்சி எடுத்தவங்க வந்திருக்கிறோம். எங்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய உத்தரவின் பேரில் என்ன பேரிடராக இருந்தாலும் அதுலேருந்து நாங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கு தயாரான நிலைமையில் இருக்கோம் சார். ஓகே சார், இப்போ நீலகிரி மாவட்டம் ஒரு மலைப்பிரதேசம் சார். இப்போ சமவெளி பகுதிகளில் நம்ம பணி செய்யிருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதின்றனால இங்கே வேலை செய்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சவாலான விஷயம்தான். இந்த மாதிரி இடத்துங்களில் ஒரு பேரிடர் பணி செய்யும்போது அங்கே என்னென்ன தேவைகள், உங்களுக்கு எப்படியான இந்த பணிகள் இருக்கும் சார் சவாலா? சார், இது எங்களுக்கு புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேரிடர் நேரத்தில், மழை நேரத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். எந்த சவாலாக இருந்தாலும் அந்த சவால்களை சரி பண்ணுறதுக்கான தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம் சார். ஸ்ரீராம், அதாவது சார்பு ஆய்வாளர் கூறியது போல மழை காலங்களில் இது போன்ற பேரிடர்களை எதிர்கொள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பார்கள். அதே சமயம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாதிப்பு ஏற்பட்ட இடங்கள் தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக அந்த மீட்பு பணிகள் துரிதமாக சரி செய்யப்படும் எனவே தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி ஐயாசாமி தகவல்களுக்கு.